ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை. இன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ்க்கு ஓட்ஸ்ல வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இதை வந்து டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து முழுசா நான் என்னெல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. காலையில வந்து பாத்தீங்கன்னா மாமாவுக்கு மட்டும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். நானும் அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் வந்து பவுடர் பண்ணி வச்சு குடிக்கிறோம் இல்லையா, அது 2 பேரும் வந்து குடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நேத்து வச்சு குழம்பு இருந்தது, அதை சூடு பண்ணிட்டு பாத்திரத்தை வந்து மாத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும். அது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு கண்டிப்பா வந்து பிடிக்கும். இப்போ வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா உப்புமா தான் வந்து பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா டேஸ்டியா இருக்கும். ஏன்னா ஓட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நிறைய ஃபைபர் கண்டென்ட் வந்து கிடைக்கும். இப்போ நார்மலான ஓட்ஸ் தான் வந்து நான் எடுத்திருக்கிறேன். இதை வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பேன்ல வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு வந்து இந்த பிசு தன்மை இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனம் வந்து வரும். அது அளவுக்கு வந்து இந்த சைடு வந்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முளைக்கட்டிய பயிர் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது இல்லையா, நேற்று ஆர்டர் பண்ணியிருந்தது, அதையும் ஃப்ரெஷ்ஷாவே அவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பாத்திரத்துல தண்ணியில சேர்த்துட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படிலாம் வந்து பேக் பண்ணி வருது என்னன்னு தெரியாது நமக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி புதுசா சேர்த்துட்டு அதில் தேவையான உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த முளைக்கட்டிய பயிர்ல எல்லாம் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. குழந்தைங்களுக்குமே கொடுத்து பழகுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஓட்ஸ் வந்து வறுத்தாச்சு. அதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன தேவைன்னா 1 தக்காளி, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், கொஞ்சமா பூண்டு, அப்புறம் ஒரு கேரட் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் தான் இப்போ வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த சைடு வந்து முளைக்கட்டிய பயிரும் வேக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து வெந்துடும். அது கொதிச்சாலே, ஏன்னா சின்ன பயிர் தானே, அதனால வந்து சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஓட்ஸ் உப்புமா எப்படி வந்து பண்ணலான்னு சொல்றேன். சிம்பிளானது தான். ஒரு பேன்ல வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதில் வந்து கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்து இதை வந்து எண்ணெயில லைட்டா வந்து வறுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து மேக்ஸிமம் வந்து கம்மியாவே யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நெய் இல்லைன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு அதையும் லைட்டா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வரமிளகாய் 2மே எடுத்துக்கோ இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம உப்பு சேர்த்தோம்னா தான் நல்லா வந்து வதங்கும். ஸோ இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்தாலும் நல்லா இருக்கும். இதில் வந்து கேரட் மட்டும் தான் சேர்க்கணும்னு இல்லை, பீன்ஸா இருக்கட்டும், இல்லை பச்சை பட்டாணியா இருக்கட்டும், இல்லை முட்டைக்கோஸ், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காளான், இந்த மாதிரி என்ன காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு 1 கப் ஓட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டோம்னா மேக்ஸிமம் வந்து சரியா இருக்கும். ஒரு சில ஓட்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி தேவைப்படும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து உப்பு தேவைன்னா வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ஓட்ஸ் போட்டு நம்ம இந்த மாதிரி கிண்டி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சுட்டு பண்ணுங்க. சூப்பரான ஓட்ஸ் உப்புமா வந்து செம்ம டேஸ்டியா வந்து ரெடி ஆயிடும். லைட்டா வந்து கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, தூவி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருந்தாலும் நீங்க வந்து போடுங்க. என்கிட்ட இல்ல, அதனால வந்து போடல. அதெல்லாம் போட்டா கொஞ்சம் நல்லா ஃபிளேவரா வந்து இருக்கும். அவ்வளவுதான், ஓட்ஸ் உப்புமா இந்த சைடு ரெடி. இங்கிட்டும் பாத்தீங்கன்னா முளைக்கட்டிய பயிர் வந்து சூப்பரா வந்து அவிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அம்மாச்சிக்கு வந்து ஓட்ஸ் உப்புமா கூட முளைக்கட்டிய பயிர் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியா வந்து கொடுத்தாச்சு. இதுல வந்து புரோட்டீன், ஃபைபர் நிறைந்த ஒரு சாப்பாடா வந்து இருக்கும். கண்டிப்பா வெயிட் லாஸ்ல இருக்கும்போது இதை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நான் வந்து அந்த முளைக்கட்டிய பயிர் வேக வச்ச அந்த தண்ணியை ஒரு கிளாஸோட வச்சு நானும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பிரெட் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காலைல வந்து இன்னைக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காங்க ஹஸ்பண்ட். ஸோ வந்து வேலை வந்து பார்க்கணும். அவங்க காலையில பிரெட் வந்து சாப்பிட்டாதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். காலையில வந்து வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அதுதான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல ஹஸ்பண்ட் வந்து அம்மாச்சிக்கு வந்து ஜூஸ் வந்து பண்ணி கொடுத்தாங்க. நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் தான், தர்பூசணி ஜூஸ். அது கொடுக்க போனேன்னா இங்க இவங்க மேடமோட பொண்ணு வந்து இருந்தது. அது பேர் மீராயே. ரொம்ப அழகா வந்து கொலு கொலு கொலுன்னு இருக்கும். கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து தமிழ் பேச சொல்லி சொல்லி கொடுப்பேன்னா அது சொல்றது அவ்வளோ அழகா இருக்கும். அதோட கன்னத்தை கிள்றதும் அதை தூக்குறதே, அந்த பாப்பா தூக்குறதே அவ்வளோ ஒரு ஜாலியா இருக்கும். ஏன்னா நல்லா கொழு கொழுன்னு குழந்தைங்க இருந்தாலே ஒரு ஜாலியா இருக்கும் இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாப்பாவுக்கு 3 வயசு வந்து ஆகுது. இப்பதான் வந்து ஸ்கூல் வந்து சேர்த்திருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கும். நல்லா விளையாண்டுட்டே இருக்கும். என்கிட்ட என்னை வினின்னு தான் வந்து கூப்பிடும். அவ்வளோ அதுகிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து தர்பூசணி வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. அழகா வந்து பாத்தீங்கன்னா கூட மாதிரி பண்ணிட்டு அதுல வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நமக்கு ஒரு பிடிக்காத விஷயத்த கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரியேட்டிவா பண்ணி கொடுத்தாங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவோம் இல்லையா. நல்லா டிவி போட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து உட்காந்து ரிலாக்ஸா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா என்ன சின்ன பையன் ரிலாக்ஸ் ஆகவே விட மாட்டாங்க பாருங்களேன். எல்லார் வீட்லயும் இது நடக்கும். அவங்களுக்கு வந்து என்ன பண்றோன்னே அவங்களுக்கு வந்து தெரியாது. என்கிட்ட வந்து நான் ஊட்டி விடுறேன், உனக்கு வேணாமா, கையில கொடுக்கணுமா. அவன் என்ன பண்ணுவானா பிசுக்கி அப்படியே இந்த நீரை ஃபுல்லா உழப்பி எடுத்துருவான். பாருங்களேன் இவ்வளவு டார்ச்சர் பண்றா பாருங்க. இந்த குட்டி பசங்க எல்லாம் இப்படிதான் வந்து பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கப்புறமா சரி துணியை வந்து காய போச்சு துவைக்கலாம்னு மிஷின்ல போலான்ட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் வந்து மாடியில இருக்க ரூமுக்கு வந்துட்டாரு. ஏன்னா இல்லைன்னா கீழே உட்காந்தா இந்த பையன் வேலை பார்க்க விட மாட்டான்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நான் வந்து மிஷின்ல வந்து துணியை போட்டுடலாம்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா வந்து டக்குன்னு வந்து துணியை வந்து போட்டுட்டு ஓடிட்டேன். நம்மளும் தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லையா. மிஷின்ல துணியை தான் போட்டேங்க. ஆனா துணியை காய போடுறதுக்கு மறந்தே போயிட்டேன். ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்றதுக்காக வந்து போனாங்க. சரியான வெயிலா இருக்கு. அதனாலதான் பிள்ளைங்க இல்லைன்னா கவன் என்னோட பெரிய பையன் வந்து எப்பவுமே கிளம்பிடுவான். வெயிலா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50 டிகிரி வரைக்கும் இங்க போயிட்டு இருக்குது டெல்லியில. பிள்ளைங்க ரொம்ப வந்து துவல்றாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நல்லா இருக்கு. நான் நல்லா நம்மளோட பல்லாங்குழியில் அந்த சாங்கை வந்து போட்டு விட்டுட்டு சரி முட்டையை பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில அந்த காரக்குழம்பு கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதை வச்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் மட்டும் வடிச்சிட்டேன். அப்பதையே அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது சாங்ஸ் வந்து போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க முடியும். அந்த ஒரு எப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது சாங்ஸ் போட்டு டைவர்ட் பண்ணும்போது அதுல இருந்து நம்ம வந்து வெளியில வர முடியும். அதனால நான் எப்பவுமே இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே வந்து கேட்டுட்டே இருப்பேன். அப்படிங்கும்போது நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா வந்து இருக்கும். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுதான் வந்து முட்டை பொரியல் வந்து பண்ணினேன். ஏன்னா இந்த மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. அப்புறம் அம்மாச்சி வந்து மீன் பொரிச்சது வந்து கொடுத்தாங்க. அதை எல்லாரும் ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பரா இருந்தது லஞ்சு. சரின்ட்டு துணி காயப்பட மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா, போய் பார்த்தா இடி உருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்களேன் ஃபிளைட் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 100-150ன்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா நாங்க ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கோமா. நான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டே பண்ண முடியாது. இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா அவ்வளோ சவுண்டு ஃபிளைட் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணி தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாத்திருப்பீங்க மழை துளி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. துணியையும் காய போடல. அப்புறம் என்ன பண்றது, நம்ம போனதும் லேட்டு. எப்பவும் வெயில் இருக்கிற டைம்னா ஒன்றும் பிரச்சனை, திடீர்னு பாத்தீங்கன்னா இடி உருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்றது, துணியை கீழே கொண்டாந்து வீட்டுக்குள்ள ரூம்குள்ளேயே விரிச்சு விட்டேன். ஏன்னா மிஷின்ல போட்டது தானே கொஞ்சம் ட்ரை ஆகி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை வந்தது. சரி நல்லா கொஞ்ச நேரம் நிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றா 5 நிமிஷம் தான், கரெக்டா 5-10 நிமிஷத்துல அந்த மழை வந்து நின்றுச்சு. நல்லா வந்தது. அப்படியே அந்த பாருங்களேன் எந்த அளவுக்கு நனைஞ்சிருக்கு பாருங்க. சூப்பரா இருந்தது. அந்த மழை வரும்போது மண் வாசனையோட அந்த மண் வாசனை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம் மழை போயிடுச்சு. எந்த அளவுக்கு பளிச்சுன்னு வெயில் அடிக்குது பாருங்க. கீழே எல்லாமே அந்த படி எல்லாமே அதுக்குள்ளேயும் காஞ்சிருச்சு ஒரு 5-10 நிமிஷத்துல. அப்ப எந்த அளவுக்கு உஷ்ணம் இருக்கு. அந்த மழை வந்து இப்படி வந்து சூட்டை கிளப்பி விட்டுட்டு தான் போச்சு. பயங்கர ஹீட் ஆயிடுச்சு நேத்து ஃபுல்லாமே. அதுக்கப்புறம் சரி ஈவினிங் டயத்துல எப்பவும் போல காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கும் மாமாக்கும் போட்டு கொடுத்துட்டு ஒரு 7 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து கிளம்பணும். ஹஸ்பண்ட்க்கு வந்து கண்ணாடி வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு முருகன் கோயில் கிட்ட தான் நிக்கிறோம் பாருங்க. டிராபிக் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். கோயிலுக்கு அடுத்து ஒரு தடவை போகணும். ரொம்ப நாள் ஆச்சு போய். பக்கத்துல இருந்தாலே நம்ம வந்து போக மாட்டோம் இல்லையா, இங்கதான் இருக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் போயாச்சு. லென்ஸ் கார்ட் தான் வந்து போயிருந்தோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா
பவர் வந்து அப்படியே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. லென்ஸ்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து செக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான் வந்து போட்டிருக்காங்க. நம்ம ஃப்ரேமுக்கும் அந்த இதுக்கு மட்டும் அமௌண்ட் பே பண்ணா போதும்ன்ற மாதிரி. சரி நம்ம ஃப்ரேம் மாத்த போறோம், ஒரு செக்அப் போட்டுடலாம்னு சொல்லிட்டு செக்அப்க்கு உள்ளதான் வந்து போனாரு. இவனுங்க வந்து கண்ணாடியை எடுக்கிறதோ அதுவும் பண்ணிட்டு இருந்த அந்த சின்னவன். அதனால வெளியில கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிட்டு இருந்தேன். அங்கேயுமே விடல, இங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான், படுத்தி எடுத்துட்டான். அதனால என்னோட ஹஸ்பண்ட் இருந்தா மட்டும் தான் நான் வெளியிலே நான் வந்து போவேன். என்னால வந்து இவனுங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துல எனக்கு ரொம்ப டென்ஷனா வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் உன்னை கூல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேங்கோ ஷேக் வந்து வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் எல்லாம் போட்டு மேங்கோ ஷேக்ல அப்படியே அந்த வெனிலா ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெல்லிக்கு வந்து தான் இது வந்து சாப்பிட்டேன். பயங்கர டேஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மார்க்கெட் எதுன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில உள்ள ஆர்கேபுரம் செக்டர் 8ன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் தான். ஒரு சின்ன மார்க்கெட் தான், பட் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்க வந்து கிளம்புனோம். இவர் வந்து ஸ்கூட்டில உட்காந்துட்டு நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பண்ற எல்லாத்தையும் பாருங்களேன், அமுக்குறது எல்லாமே வந்து பிள்ளைங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மள வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாமே அவன் வந்து பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் பால் வாங்க போனாங்க இல்லையா, அந்த கேப்ல கொஞ்ச நேரம் நாங்க 2 பேரும் இது பண்ணிட்டு இருந்தோம். இவர் கேமரா எடுத்தா தான் பிள்ளைங்கிஸ் கொடுத்து பாய் சொல்லிட்டு இருப்பாரு இல்லையா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவை உப்புமா தான் வந்து பண்ணியிருந்தேன். அது கூட பச்சை சட்னி வந்து சிம்பிளா வந்து அரைச்சாச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நாங்க வரவே வந்து 8:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து குளிச்சாச்சு. அவ்வளோ ஹீட்டா இருக்கு இல்லையா, அதனால குளிச்சாச்சு. குளிச்சுட்டு வந்து ரவை உப்புமாவும் பச்சை சட்னியும் பண்ணி சிம்பிளா வந்து சாப்பிட்டாச்சு. வெயிட் லாஸ்ல நான் இப்ப பாத்திருப்பீங்க காலைல மதியம் நைட்டுன்னு சொல்லிட்டு எப்படி வந்து டிவைட் பண்ணி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிதான் நான் வந்து எடுத்துப்பேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து போஸ்ட் பண்றேன். என்னோட பையன் வந்து பாட்டில கொடுத்த தண்ணியை வந்து கேட்டு ஊத்தி தர சொல்றான். கொடுத்ததான் அவருக்கு வந்து அவ்வளவு சிரிப்பு. பிள்ளைங்க அவ்வளவு தண்ணி வந்து குடிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு உஷ்ணம் இருக்குன்னு பாருங்க. நமக்கே அவ்வளவு தாகம் எடுக்குது. நிறைய நிறைய தண்ணி வந்து குடிச்சிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கையோட நான் வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அடுப்பு எல்லாமே தொடச்சு விட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே வந்து போச்சு. இதுல கொடுத்திருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய நிறைய நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. வெயிட் லாஸ்க்கு நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி வச்சுட்டு நீட்டா படுத்தாதான் நமக்கு வந்து திருப்தியா இருக்கும். காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது எத்தனை பேருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.